நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே எல்லநல்லி அட்டுப்படை கிராமத்தைச் சேர்ந்தவர் ரித்திக். கால்பந்து வீரரான இவர் கேத்தியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ரித்திக்கின் உயிரிழப்பு அவரது பெற்றோர் மட்டுமின்றி அவரது நண்பர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. கால்பந்து போட்டியில் விளையாடும் போது ரித்திக்கின் நினைவு சக வீரர்களுக்கு மனத்தை விட்டு நீங்கா வண்ணம் இருந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தங்கள் ஆரோக்கிய நண்பனுக்கு மார்பளவு உருவ சிலையை வடிவமைத்து வாங்கினர். இதனைத் தொடர்ந்து அட்டுப்பள்ளை கிராமத்தில் நடைபெற்ற கால்பந்து போட்டிக்கு ரித்திக்கின் தாயார் ரெஜினா மற்றும் சகோதரர் ஜான் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். பின்னர் அங்கு கூடியிருந்த பொதுமக்களின் முன்னிலையில் ரித்திக்கின் நண்பர்கள் ரித்திக்கின் தாய் ரெஜினாவிடம் ரித்திக்கின் மார்பளவு உருவ சிலையை நினைவு பரிசாக வழங்கினர். கண்கலங்கியபடியே தனது மகனின் உருவ சிலை அளித்த நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். விபத்தில் இருந்த நண்பருக்காக சக நண்பர்கள் மார்பளவு சிலையை உருவாக்கி அவரது பெற்றோரிடம் வழங்கிய இந்த செயலானது அங்கு கூடியிருந்த மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.